தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என் அன்புக்குரியவர்களே, ஈஸ்வர சர சரசர சரத்து நிற்கிற பது சக்ரா. என் ஆண்டவர் என்னோடு பேசினார். இதோ என் மக்கள், என்னுடைய மக்கள் லேஷரத்து சக்ரா, அறியாது புரியாது இதோ தேவையற்ற காரியங்களுக்குள்ளாக தங்களை உட்படுத்தி கொண்டு தேவை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்களே ஊடுருவ குத்தி கொள்ளுகிறார்கள். தங்களுடைய செயல்களினாலே வேதனைப்படுகிறார்கள். இவர்களுக்கு நான் விடுதலை கொடுக்க விரும்பியும் இவர்கள் அந்த விடுதலை விரும்பவில்லை. மனம் வருந்தினார். இன்னைக்கு நான் இப்போ டாக் கொடுக்கறது கூட வரல, யாரையாவது கொடுக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தேன். கடவுள் தான் சொன்னார், என் மக்களுக்கு போய் சொல். இதோ இவர்களுக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் வெறுமையாக, தேவையற்றதாக, வாழ்க்கையிலே எப்படி சொல்றது, ஒரு மன உளைச்சல், கவலை, துன்பம், இதுவாகவே இவர்களுடைய நிலையாக இருக்கிறது. இவர்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் ஏற்படுவதாக எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். இவர்களுக்குள்ளாக ஒரு பெரிதான காரியங்களை நான் உருவாக்க நினைக்கிறேன், அந்த நம்பிக்கை இல்லை என்னிடத்தில். என் மக்கள் அவ்வளவாக தங்களுடைய நிலையை வைத்திருக்கிறார்கள். உங்கள் கண்களிலிருந்து வருகிற கண்ணீர் விலை மதிக்க முடியாது என்று சொல்லும் பொழுது, அந்த கண்ணீர் கடவுளுக்கு விருப்பமில்லாது என்று சொன்னால், இது எந்த வகையிலே எதை வைத்து புரிந்து கொள்வது? என் பிள்ளைகளை, நீங்கள் கடவுளை ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிறீங்க, கடவுளை நம்பி வந்திருக்கிறீங்க, கடவுளுக்காக வாழணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது அனைத்தும் மாயே, போலியான வேஷம் என்று சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர் நினைக்கிறது என்ன தெரியுமா? தன்னை உண்மையாக நேசிக்கிற பிள்ளைகளை, தன்னை உண்மையாக நேசிக்கிற, தனக்காக உயிரை கொடுக்கிற, ஜீவனை இழக்கிற அளவிற்கு போகிற பிள்ளைகளை ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நீங்களோ ஓடுறதுலே ஓடிக்கிட்டே இருக்கு. ஜெபம் பண்றீங்களா அப்படின்னா இல்லை. ஆர்சி கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு அதிசய அற்புத காரியங்களையும், பல புனிதருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அல்ல, உன் வாழ்க்கையில் ஒரு பெரிதான வளர்ச்சி இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நீ அப்படியே இருக்க. நீ அப்படியே இருந்தீன்னா அப்படியே இருந்துக்கிட்டே இருப்ப. எத்தனை மெசேஜ் கொடுத்தாலும் உனக்கு பத்தாது. ஏனென்றால் தூங்குகிறவர்களை எழுப்பி விடலாம், தூங்குறமா நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது. உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. கடவுளை பற்றின பயத்தை அறிவித்தாச்சு. தெய்வ பயம் என்னன்னு சொல்லியாச்சு. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியங்களும் கடவுளுக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை. கடவுளுக்குள்ள ஒரு மாற்றம் இல்லாதபடி உன் உலகத்தில் எப்படி மாற்றம் வரும்? உன் உலகத்தில் எப்படி நீ கடவுளிடத்தில் கேட்கிற காரியம் நடக்கும்? முட்டாளா, அறிவில்லாதவர்களா, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? யோசித்துப்பா. நீ செய்கிற ஒவ்வொரு செயல்களையும், ஒவ்வொரு சிந்தனையோ, ஒவ்வொரு பார்வையோ, ஒவ்வொரு பேச்சையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரே. அவருக்கு தெரியுமே, அவருக்கு தெரியாது என்ன இருக்கிறது? ஆனால் உன் வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது. உன் வாழ்க்கை எப்படி சொல்றது, கவலைக்கிடமாக இருக்கிறது. இதை நீ மாற்றணும். இது ஒரு நாளில் மாறுற விஷயம் இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு நாளில் இது அனைத்தும் மாறுவதல்ல. பல நாட்கள் ஆகலாம், பல மாதங்கள் ஆகலாம், பல வருடங்கள் ஆகலாம். ஆனால் உன் வாழ்க்கை மாறுகிறதா என்று உன் இருதயம் சொல்லும். இத்தனை வருடம் நம்ம குளோரியா மினிஸ்ட்ரியில் பயணம் செஞ்சிருக்கிறோமே, என்ன ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறாய் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் கூட சொல்லலாம், ஏதாவது ஒரு அதிசயங்கள், அற்புதங்கள் ஆண்டவர் எனக்கு செய்தா, சாட்சிகள் சொல்லலாம். ஆவிக்குள்ளாக தேவ பலத்தில் என்ன வளர்ந்திருக்கிறாய்? உன்னுடைய வளர்ச்சி என்ன? உன்னுடைய முயற்சி என்ன? யோசித்துப்பார். மிகவும் கவலைக்குரிய செயல்கள். இப்படிலாம் இருந்தால் கடவுள் என்ன செய்ய மாட்டார்? உங்களுக்கு நன்மையே வராது. நீங்கள் இன்னும் மேலும் மேலும்
துன்பத்துக்குள்ளே அகப்படுவீங்க, சோதனைக்குள்ளே அகப்படுவீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இயேசுனா யார், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர்கிட்ட இருந்து எப்படி நன்மையை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி தாய் தகப்பனிடம் இருந்து பிள்ளைகள் என்ன சூச்சங்களை செய்தால் அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் செய்வார் என்று பிள்ளைகள் அறிந்திருக்கிறதோ, இதை பிள்ளைகளிடத்திலிருந்து தாய் தந்தை அறிந்திருக்கிறார்களோ, அதே போல இயேசுவின் இடத்திலிருந்து நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நன்மையான காரியங்களை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். கடவுளுக்குள்ளாக உண்மையான ஒரு மனமாற்றத்தை ஆண்டவர் விரும்புகிறார். உண்மையான பாதையில் நீங்கள் போகணும்னு சொல்ல விரும்புகிறார். நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா இப்படியே இருப்பீங்க, இறக்கும் வரை அப்படி தான் போயிடும். கடவுள் அதை விரும்பலைங்க. கடவுள் அதை விரும்பலைங்க. ஒரு இடம் எப்படி சொல்கிறது, ஒவ்வொருத்தட்டையும் நான் சொல்கிற விஷயம் அதுதான். ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்துடு, இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே போய் இன்னும் உன்னுடைய நிலை மோசமாயிரும். இது எப்படின்னா, ஒரு 10,000 ரூபா கடன் வாங்குறவன் அந்த 10,000 ரூபா அடைக்கிறதுக்கு 20,000 ரூபா கடன் வாங்குற மாதிரி, 20,000 ரூபா கடன் அடைக்க 50,000 கடன் வாங்குற மாதிரி, 50,000 கடன் அடைக்க 1,00,000 கடன். கடைசியில் பார்த்தா ஒன்னால் முடியாத அளவிற்கு போய் மாட்டிக்குவீங்க. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இதோ பிள்ளைகள் வெறுமையாக ஓடுகிறார். இவர்கள் கேட்கிறார்கள் ஆனால் கேளாதவர்களைப் போல இருக்கிறார்கள். இவர்கள் பார்க்குறாங்க ஆனால் பார்க்காதவர்களைப் போல இருக்கிறாங்க. இவர்கள் உணர்வற்றவர்களாக இருக்கிறாங்க. இது எல்லாமே சத்தியம். யாராவது சொல்ல முடியுமா, நான் கடவுளுக்குள்ளாக உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவருடைய கட்டளையின்படி ஓடிக்கொண்டு இருக்கிறேன், கடவுளும் நானும் ஒன்றாக இருக்கிறோன்னு சொல்ல முடியுமா உன்னால? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? அப்படி இருக்கவங்க கை தூக்குங்க பார்க்கலாம், தூக்குங்க பார்க்கலாம். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். என் அன்புக்குரிய பிள்ளைகள், இது இந்த வாழ்க்கை நம்மளுக்கு வேண்டான்னு சொல்கிறேன் நான். கடவுளும் வேண்டான்னு சொல்கிறாரு. என் பிள்ளைகளை என் இடத்துல வர சொல்லு, உண்மையாக என்னை தேட சொல்லு, உண்மையாக என்னை நாட சொல்லு. மனதுருகி பேசினார். உங்களுக்கு அப்படி வாழணும்னா ஆசை இல்லையா? அப்படி விரும்பலையா நீங்கள்? ஜீசஸ். எவ்வளோ விஷயங்களை, எவ்வளோ காரியங்களை விட்டுட்டு நம்ம கடவுளுக்காக சில காரியங்களை செய்கிறோம், முயற்சி பண்ணுறோம். ஏதாவது ஒரு சில நல்லது நடந்துடாதா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் ரெடியாக இருக்காருங்க. தன் பிள்ளைகளுக்காக அனைத்தையும் செய்து முடிக்க தயாராக இருக்கிறார். செயல்பாடுல அல்ல, உங்களுடைய விசுவாச செயல்பாடுல அல்ல. நீங்கள் இயேசுவை நம்புறீங்க, இயேசுவை உண்மையாக நம்புறீங்க, ஆனால் அது செயல்பாடில் இருக்கா அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இல்லை, கிடையாது. செயல்பாடுகளை கொண்டுட்டு வாங்க, கொண்டுட்டு வாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஒரு இப்படிங்கிறதுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை மாறிடும். இப்படிங்கிறதுக்குள்ளே ஒருத்தனுடைய வாழ்க்கையை அழிக்கவும் முடியும். நீ என்ன நிலையில் இருக்கிற, எதை நோக்கி போகிற? ஒவ்வொருத்தரும் நல்லா தெரிஞ்சுங்க, கடவுள் பார்வையில் விலை மதிக்க முடியாத நபர்கள், விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். ஆனால் சாத்தா எப்படி தெரியுமா வச்சுருக்கேன், அவங்களைய கட்டி ஒரு சின்ன உலக கவலை எதையாவது ஒன்று கொடுத்து அதுக்குள்ளாக ஓட முடியல ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆக மொத்தம் இன்னும் ஓடவே ஆரம்பிக்கல, ஆக மொத்தம் வேறு இதில் ஓடிக்கிட்டு இருக்கோன்னு கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நல்லா தெரிஞ்சுங்க, 2 விஷயம் நடக்கும். ஒன்று வாழ்வு, ஒன்று மரணம். இதில் 2இல் எதை நீ தேர்ந்தெடுக்கிறாயோ அதை நீ அடைவாய். இப்போ எதை நோக்கி நீ ஓடிக்கிட்டு இருக்க? ஒன்று வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாயா, இல்லை மரணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாயா? எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாய்? அதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கடவுளை ஆராதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, கடவுள்கிட்ட அப்பான்னு கூப்பிட்றது பெரிய விஷயம் இல்லை. அவருக்காக உண்மையாக சாட்சியாக வாழணுங்க, சாட்சியாக வாழணும். நீ சாட்சியாக வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தனியாளாக இருப்பதில்லை, நீங்கள் தனித்துவமாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமானவர்களாக மாறுவீங்க. மகனே மகளே, நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக மாறுவீங்க. உங்களை பார்க்கும் போதே இதோ இவர்கள் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லணும்.
கடவுளுடைய மனிதர் என்று சொல்லணும். கடவுள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லணும். எப்படி ஆபிரகாம் மக்களை இதோ இன்றும் கடவுளுடைய ஜெனரேஷன், கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய மனிதர்கள் என்று சொல்லுகிறோமோ, அதே போல உன்னையும் என்னையும் பார்க்கும்போது சொல்லணும். என் ஆத்துமாவே, என் முழு உலகமே, என் ஆத்துமாவே. அதனால் தயவு செய்து ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நம்ம மாதம் மாதம் செப கூட்டத்துக்கு வர்றது பெரிய விஷயம் இல்லை. இதோ நம்ம இருக்கிற பகுதியில் செபத்துக்கு போகிறது பெரிய விஷயம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கடவுளை சார்ந்திருக்கிறதா? கடவுளுடைய அற்புதம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கா? அவருடைய பிரச்சனத்தை நம்மளால் தினமும் உணர முடியுதா? உணர்வு இல்லாதவங்க கடவுளை உண்மையாக நேசிக்க முடியாதுங்க. நீங்கள் உணர்வுள்ளவர்களாக மாறணும். உணர்வுள்ளவர்களாக மாறினா மட்டும்தான் கடவுளோட தொடர்பு ஏற்ற முடியும். தொடர்பு படுத்தினா தான் கடவுள் உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். என் ஆத்துமாவே, என் முழு உலகமே, என் ஆத்துமாவே. அதனால் இன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கணும். மக்களிடத்தில் ஆண்டவர் சொல்ல விஷயங்களை நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கையில் அடுத்த மாதம் வரும்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய பலவிதமான காரியங்களை அனுபவித்து வரணுங்க. கடவுள் கொடுக்குற நிம்மதி, கடவுள் கொடுக்குற சந்தோஷம் அப்படின்னா என்னன்னே தெரியல உங்களுக்கு. எப்படியாவது யாராவது அத்தி பூத்தாப்பில் முடிச்சிருவீங்க, எப்படியாவது திருச்சி வந்துடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஆனால் அந்த நம்பிக்கை கேள்விக்குறியாகவே இருக்குது. நிச்சயம் வருவீங்க, நிச்சயம் அதுக்குண்டான நாட்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் அனைவரும் வரணுங்கிறது என்னுடைய விருப்பம். என் அன்புக்குரியவர்களே, கடவுளோடு எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு மாற்றத்தை விரும்புகிறீங்க. ஆனால் அந்த விரும்புகிறத அடைகிறோமா? எப்போ அடைய போகிறோம்? எப்போ அது நம்மளுக்கு நடக்கும்? என்ன செய்ய போகிறோம்? யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். தீர்வு வெளியில் இல்லைங்க. நான் பல தடவை சொல்கிறேன், நீங்கள் போய் எங்கேயும் தேடாதீங்க. எனக்கு தீர்வு அங்கே இருக்குது, இங்கே இருக்கலாம் நினைக்காதீங்க. தீர்வு எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? என்கிட்ட தான் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் பத்த பக்கத்து போய் தொலைகிட்டு இருக்கிறீங்க? அடுத்த ஒரு இடத்துல தொலைகிட்டு இருக்கிறீங்க, அடுத்தவங்கள்ட்ட கேட்குறீங்க. இல்லையே, அப்படிலாம் ஒரு செட்டப்பே கிடையாது. அப்படி ஒரு சுச்சுவேஷனே கிடையாது. அப்போ உனக்குள்ளே என்ன நடக்குது? என்ன மாற்றங்கள் நடக்குது? நீ யார்? முதல்ல என்ன செய்ய போகிற? உன்னோட எதிர்காலம் என்ன? இதுதான் நீ வாழ்கிறதுக்கு தான் உன்னை ஆண்டவர் படைச்சாரா? இப்படி இருக்கிறதுக்கு தான் உன்னை இன்னும் நடத்திக்கிட்டு இருக்கிறாரா? ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ இது மாதிரிலாம் செஞ்ச, அதனால தான் உனக்கு வந்துச்சு அப்படிங்கும்போது அதை நினைக்கும் போது திருப்படியும் அதிலிருந்து நீ ஓட போறீங்க. அது எப்படி இருக்க போகுது உன்னுடைய வாழ்க்கையில்? என் அன்புக்குரியவர்களே, ஈஸ்வரத்தை நீக்கிற பரதிஷக் அந்த மழைநீர் சேகரிப்புக்கெல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வருமோன் காப்போன்னு என்னமோ சொல்லுவாங்க. என்னது அப்படி தானே சொல்லுவாங்க? வருமோன் காப்போம். ஒரு சாதாரண உலகத்துக்குரிய காரியங்களுக்கே வருமோன்னு காப்போம்னு இருக்கு. ஆனால் நம்ம பாவத்தை செஞ்சுக்கிட்டு பாவத்தோடு ஓடிக்கொண்டு பாவ சிந்தனையில் இருந்து கொண்டு ஒரு பயமே இல்லை. பயம் இல்லை, தெய்வ பயம் இல்லை. தெளிவாக சொல்கிறேன் உங்களிடத்தில், தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இருந்தால் எப்படி இருப்பாங்க? பரிசுத்த அலங்காரத்தோடே கர்த்தரை தொழுது கொள்வார்கள். அவர்கள் தான் தெய்வ பயம் உள்ளவர்கள். இப்போ நம்மள்ட்ட பரிசுத்த அலங்காரம் இருக்கா? பிரைஸ் எல்லாம் பரிசுத்த அலங்காரம் இருக்கா? நான் என்ன சொல்கிறேன், பரிசுத்த அலங்காரம் இல்லைனாலும் கூட அலங்கோலமாக என்ன செய்யக்கூடாது? அலங்காரம் இல்லைனா கூட பரவாயில்ல, மேக்கப் பண்ணலைனா கூட பரவாயில்ல, என்ன செய்யக்கூடாது? அலங்கோலமாக இருக்கக்கூடாது. பிரைஸ் எல்லாம் நான் சொல்ல வர்றது புரியுதா உங்களுக்கு? என் அன்புக்குரியவரே, உங்களுடைய நிலை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். என்னை பொறுத்தளவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா
அந்த ஒரு பிறந்த குழந்தை ஒரு 4 மாதம் 5 மாதத்தில் எப்படி யோசிக்குமோ அதை தான் யோசிக்கிறீங்க. பெருசு அளவாலாம் என்ன செய்கிறது இல்லை, நீங்கள் யோசிக்கிறது இல்லை. பிரைஸ்லா பிரைஸ்லா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயம் அறியாது இருக்கிறீர்கள். பிரைஸ்லா பிரைஸ்லா பிரைஸ்லா. அதாவது இந்த பயம் அறியாதது என்னன்னா, சாத்தானானவன் முன்பாக நிற்கிறான். எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு கர்ச்சிக்கிற ஒரு சாத்தான் உடைய பீறி போடுவதற்காக உனக்கு பக்கத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, நின்றுக்கிட்டு இருக்கு. நீ அதை பார்த்துட்டு ஒரு பெரிய விஷயமாவே என்ன செய்யலை, எடுத்துக்கல, ஏதோ போய்கிட்டு இருக்கு. அப்படித்தான் உன் பிரச்சனை. ஒவ்வொரு பிரச்சனையும் அது மாதிரி தான். ஒரு நாள் பீறி போட்டுரும், ஐயோ நம்ம இவ்வளோ நாள் பார்த்தது இது நம்மளை பீறி போட்டுருச்சே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அன்னைக்கு நீ யோசிக்க முடியாது. இந்த பகடு பார்த்தீங்கன்னு வைங்க, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து உனக்கு எப்படி சொல்கிறது, சமாதானம் வச்சுருக்கிறேன்டா, உனக்கு வாழ்வை வச்சிருக்கிறேன், உன்னுடைய காரியங்கள் இருக்கிறது என்று நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் நீ அதை அடைந்து கொண்டா என்றால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாய். விட்டுட்டு இந்த பகடு பீறி போட்டுருச்சுன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவ? உன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போவோம்? யோசிங்க என் பிள்ளைகளே. இப்படியே வாழ்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. இன்னைக்கு கடவுளோடு என்ன செஞ்சோம், நாளைக்கு அதை விட 2 அத்தனையாக கடவுளுக்கு செய்யணும். நாளான்னைக்கு அதை 2 அத்தனையாக 4 அத்தனையாக செய்யணும். 4 அத்தனையாக 8 அத்தனையாக செய்யணும். உன் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு ஒரு நாள் கடவுளுடைய நெருக்கம் இன்னும் கிட்டி போய்கிட்டே இருக்கணும். ஆனால் இப்போ இன்றைக்கி ஒரு ஏதாவது ஆண்டோட்ட ஏதாவது ஒரு இணைப்பை ஏற்படுத்தி விட்டோம்னா, நாளைக்கு பெரிய ஒரு பாலம் மாதிரி என்ன செஞ்சிருது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து அதை ஒட்டச்சி எறிஞ்சிருது. பிரைஸ்லா. இதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு முறை பாலம் போட்டுக்கிட்டேவா இருக்க முடியும்? என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்கிறீர்கள்? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்? இதுதான் வாழ்க்கையா? இப்படியே வாழ்ந்தீங்கன்னா பரலோகம் போயிட முடியுமா? முடியாது, முடியாது. இயேசுவே, எனக்கு நல்லதொரு இளைப்பாற்றை கொடும், நித்திய பேரின்பத்தில் என்னை நிலைநிறுத்தும் என்று ஒவ்வொரு முறை நாம் கேட்கும் போதெல்லாம் அதற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம், அதற்காக என்ன செய்ய போகிறோம்? எடுத்த உடனே கிடைச்சிருமா உங்களுக்கு? சாதாரணம் இந்த உலகத்தில் சின்ன சின்ன காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ வேதனைப்படுறீங்க. ஆனால் பரலோகத்துக்குரியவைகளை நீங்கள் அடையும் போது அதற்கு எவ்வளோ பிரயாசம் தேவை, எவ்வளோ பாடுகள். அதனால் என் அன்புக்குரியவர்களை ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் ஓடுகிற ஓட்டம் வெறுமை. எதையோ பிடிக்கிறதை போல ஓடுங்க. நீ காற்றை பிடிக்கிறவர்களுக்கு ஒப்பாவீர்கள், காற்றை பிடிக்கிறவர்களுக்கு ஒப்பாவீர்கள். ஏன்னா நம்ம சூழ்நிலை என்ன இருக்கு, அது மாதிரி தான் இருக்கு. ஏதோ ஓடுறீங்க ஓடுறீங்க ஓடுறீங்க, ஓடிக்கிட்டே இருக்கீங்க. நிறைய உழைக்கிறவங்களுக்கெல்லாம் சொன்ன ஒருத்தர்லாம் வருவார். என்ன சொல்கிறாரு, பிரதர் காலையில் எந்திரிக்கிறேன் பிரதர், சாயங்காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 8 மணி வரைக்கும் உழைக்கிறேன், ஆனால் காசு கையில் தங்கவே மாட்டேங்குது பிரதர். ஆனால் ஒரு 1000லேருந்து 2000 வரைக்கும் நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியலையே, நான் என்ன செய்கிறது? எவ்வளோ நேரம் உழைக்கிறோங்கிறது முக்கியம் அல்ல, எவ்வளோ சம்பாதிக்கிறோன்னு முக்கியம் இல்லை. சந்தோஷமாக இருக்கிறோமா, அமைதியாக இருக்கிறோமா, நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு யோசித்து ஓடுகிறோமா, அதுதான் முக்கியம். ஏன்னா ஒரு நாளைக்கு 300 ரூபா 400 ரூபா சம்பாதிக்கிறவங்க கூட நிம்மதியாக இருக்கிறார்கள். ஆனால் 2000 3000 சம்பாதிக்கிறவங்களால நிம்மதியாக இருக்க முடியல. பிரைஸ்லா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால் என் அன்புக்குரியவர்களையே, விரலுக்கு ஏற்ற வீக்கன்னு கேள்விப்பட்டீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி தான். அவங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாயிருக்கிறது. ஒரு படி மேலே ஏறுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு படி பிரச்சனையே மேலே ஏறும். இப்போ இந்த குளோரியா மினிஸ்ட்ரி இவ்வளோ தூரம் வளர்ந்திருக்கிறது என்றால், இவ்வளோ தூரம் கடவுள் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால், நிச்சயம் ஒரு சிலர் பார்வைக்கு எப்படி தெரியுமா இருக்கிறது, ஆக ஆண்டவர் பெரிய அளவில் தூக்கி வச்சுட்டாரடா அப்படின்னு நினைப்பீங்க. உண்மைதான்.
ஆனால் அதுக்கு பின்பதாக பேய்களுடைய போராட்டங்கள், பேய்களுடைய சூழ்ச்சி வலைகள் அனைத்தையும் பார்க்கும்போது அதுக்கு இணையாகவே இருக்கும். போராடணும், வெற்றி ஆண்டவர் கொடுப்பார், வெற்றி ஆண்டவர் கொடுப்பார். சும்மா சாதாரணமாக ஒரு உயர்வு வராது. அதில் பயணம் செய்கிறவர்களுக்கு தான் தெரியும். கடல்ல பயணம் செய்கிறவரிடம் கேள் அதனுடைய ஆழமான பயத்தை பற்றி. வேதம் சொல்லுகிறது அப்படி. பிரச்சனைக்குள்ளாக உளுந்து பிறண்டு வெளியே வந்தவங்கள்ட்ட போய் கேளுங்க, அதனை பற்றின திகிலை உங்களுக்கு எடுத்துரைப்பார்கள். அதனால் என் அன்புக்குரியவர்களை சும்மா அசால்ட்டாக பேசிட்டு போகிற போக்கில் பேசிட்டு ஏதோ கடவுளுக்குள்ள ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணோம் அந்த மாதிரி இல்லைங்க. எனக்கு நீங்கள் எல்லாருமே பரலோகம் வரணும். பிரைஸலா, நீங்கள் எல்லாருமே கடவுளுக்குள்ளே உண்மையாக போகணும். இப்போ நரகத்துக்கு யாரும் இங்கே இருக்கவங்க ஒருத்தர் கூட போயிடக்கூடாது. இந்த குளோரியா மினிஸ்ட்ரியை நம்பி இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு, டேய் மகனே, இதோ இந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருபோதும் நரகத்திற்கு போக மாட்டார். அனைவரும் நித்திய பேரின்பத்தை அடையும்படி ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே, மக்கள் எப்படி இப்படி இருக்கக்கூடியவர்கள் எப்படி பரலோகத்துக்கு வர முடியும்? முடியாதே, உம்முடைய சட்டத்தின்படி வர முடியாது, நீதியின்படி வர முடியாது, என்ன செய்வது? ஆண்டவர் சொன்னதெல்லாம் ஒரே ஒரு இதுதான் பதில். அவர்களிடத்தில் சொல்லு, அவர்களிடத்தில் சொல்லு, அவங்கள மனம் மாற சொல்லு, அவங்கள தயார் பண்ணு, இன்னும் வெளியே வரட்டும். தங்களுடைய ஆசைகள், எச்சைகள், தங்களுக்குள்ளே இருக்க விருப்பங்கள், அதை அனைத்தை விட்டுட்டு வரட்டும், என்னிடத்துல வரட்டும். அப்போ தான் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நான் உண்டு பண்ண முடியும். இல்லைன்னா உண்டு பண்ண முடியாதுங்க. உன் வாழ்க்கையில் எதையாவது ஒன்றை நீ கடவுளிடத்தில் கேட்டுக்கொண்டிருப்பாய் என்றால், மகனே மகளே, உனக்கு ஆழமாக சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன், இன்னும் நீ என்னென்ன காரியங்களை கடவுளுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறியோ அதை இப்பொழுதே விட்டுடு. வெளியே வா. முதல்ல வெளியே வந்துட்டு கடவுளை தேடு. இருட்டுக்குள்ளே இயேசுவை தேடாத. அவர் வெளிச்சத்துக்குரியவர், வெளிச்சத்துக்குரியவர், வெளிச்சத்துக்குரியவர். 1ஆம் நம்பர் கதவை தட்டி திற அப்படின்னு சொன்னால் திறக்கும். நீ வேற ஒரு கதவை தட்டி வேற ஒரு ஆள் தான் திறப்பார். உன்னுடைய வீட்டு கதவை தட்டினால் நீ திறப்பாய், வேற ஒரு வீட்டு கதவை தட்டினா வேற ஒருத்தங்க தான் திறப்பாங்க. அது மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவின் ஆவியானவர் வசிக்கின்ற அந்த இடத்தை தட்டி திறந்துக்க கற்றுக்க. சாத்தா இருக்கிற இடத்த தேர்ந்தெடுத்து அதை தட்டி திறப்ப என்றால் அசுத்தாவிகளுடைய செயல்பாடுகள் தான் உன் வாழ்க்கையில் இருக்குங்க. அதனால் என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. உங்கள் செயல்பாடுகள் அடுத்த கட்டத்துக்கு மாறுங்க. ஒரே இடத்துல இருக்காதீங்க. உங்களுடைய யோசனைகள் மாறட்டும், உன் சிந்தனை மாறட்டும். உனக்கு பெரிதான காரியங்களை, பெரிதான கட்டளைகளை, சட்டங்களை, திட்டங்களை போட்டு ஆண்டவர் வகுத்து வச்சிருக்கிறாரு. அதுக்குள்ளே நீ செயலிடட்டும், அதுக்குள்ளே நீ வாழணும். அப்போ தான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கடைசி வரைக்கும் கடவுளை பற்றி கேட்கிறவர்களாக இருந்துட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை. சொல்லுகிறவர்களாய் மாறணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளுக்குள்ளாக ஊழியம் செய்கிறவர்களாய் மாறணும். கண்டிப்பாக உங்களுக்குள்ள கடவுள் செய்த காரியங்களை மற்றவங்களுக்கு சொன்னாலே பெரியதொரு அற்புதம், அதிசயம் உன் வாழ்க்கையில் இடைப்படும். என் ஆத்துமாவே, என் முழு உலகமே, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம். பாருங்க, எசையா 42ஆம் அதிகாரம் 18-25 வாசிங்க. செவிடர்களே கேளுங்கள், குருடர்களை பார்ப்பதற்கு கண்களை திறங்கள். யார் அந்த குருடன்? நம் ஊழியன்தான். பிரைஸ் தி லார்ட். யார் அந்த செவிடன்? நாம் அனுப்பும் தூதன் தான். நம்மால் அனுப்பப்பட்டவனைப் போல குருடன் யார்? ஆண்டவரின் ஊழியனைப் போல செவிடன் யார்? வாசிங்க. பல காரியங்களை பார்க்கிறாய், ஆனால் அவற்றை கடைபிடிக்கிறதில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, செவிடர்களே கேளுங்கள், குருடர்களே பார்ப்பதற்கு கண்ணை திறங்கள்.
ஆண்டவர் சொல்றார், செவிடர்களே கேளுங்க, குருடர்களே கண்ணை திறங்க. யார் அந்த குருடன்? யாருப்பா அந்த குருடன்? யார் அந்த செவிடன்? ஆண்டவர் சொல்றார், நீங்க தான், என்னுடைய ஊழியர்கள் நீங்க தான், என்னுடைய பிள்ளைகள் நீங்க தான். நம்மால் அனுப்பப்பட்டவர்களைப் போல குருடன் யார்? நீங்க தான். நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. ஆண்டவர் சொல்றது நல்லா உள்ள ரிசீவ் பண்ணுங்க. யார் அவர்கள்? பல காரியங்களை பார்க்குறீங்க, பழையவைகளை யோசிக்கிறீங்க. சுய அறிவு ஆண்டவர் கொடுத்துருக்காருல நம்மளுக்கு. கொஞ்சமாவது எது நல்லது எது கெட்டது நம்மளுக்கு தெரியுதா இல்லையா? ஆனால் பார்க்குறீங்க, அவற்றை கடைபிடிக்கிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு தெரியும் தினமும் ஜெபம் பண்ணணும், கடவுளுடைய பிள்ளைகள் தினமும். ஆனால் என்ன செய்யறதில்ல? என்ன செய்யறதில்ல? செய்வதில்லை. சத்தமாக சொல்லுங்க. உண்மையை என்ன செய்யணும்? உறக்க பேசணும். பிரைஸ் தி லார்ட். பிரேயர் பண்ணுறதில்ல, ஜெபம் பண்ணுறதில்ல. ஆனால் பாருங்க, பாவம் செய்கிறதுக்கு நேரத்தை அளவில்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் முழுவதும் 24 ஹவர்ஸில் பாவத்துக்குன்னு சில நேரத்தை ஒதுக்கிடுறீங்க, கடவுளுக்குன்னு என்ன செய்யறதில்ல? நேரத்தை ஒதுக்கிறது இல்லை. பாருங்க, உன் செவிகள் திறந்திருக்கின்றன, ஆனால் நீ கேட்கிறதில்லை. உன்னுடைய காதுகள் திறந்திருக்கின்றன, அவைகள் கேட்கறதில்லை. ஆண்டவர் சொன்னவர் பாருங்க ஆரம்பத்தில், இவர்கள் கேட்டும் கேளாதவர்களா இருக்கிறாங்க, பார்த்தும் பார்க்காதவர்களா இருக்கிறாங்க. இப்படித்தாங்க இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை, இப்படித்தான் இருக்கு. முதல்ல ஒரு முடிவு எடுக்கணும் பிள்ளைகளே, முடிவு எடுக்கணும். இதோ நீங்கள் சாதாரண மனிதரிடத்தில் போராடுவதில்லை. இதோ வானில் தெரியும் பொல்லாத ஆவிகளிடத்திலும், உலகத்தில் திரிகிற செத்த ஆவிகளிடத்திலும், இதோ இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி, இதோ இந்த லூசிபர் இடத்திலும் போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கண்ணுக்கு தெரியாத அநேக அசுத்த ஆவிகளோடு போராடிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க சாதாரணமாக போராடினா ஜெயிக்க முடியாது. இன்னும் புதியதொரு உற்சாகம், புதியதொரு வேகம், புதியதொரு ஸ்பிரிட்டு தேவனுக்குள்ளாக வல்லமையாய் ஒலிக்கணும். உன் குரல் ஒலிக்கணும். தேவனுக்குள்ளாக ஒரு காட்சிக்கும் சிங்கம் போல அலைந்து திரியணும். அப்பதான் நீங்க வெளியே வர முடியும், உங்களால் யோசிக்க முடியும். இல்லைன்னா யோசிக்க முடியாது. வாசிங்க. தம்முடைய நீதியை முன்னிட்டு ஆண்டவர் திருச்சட்டத்தை மகிமைப்படுத்தி உயர்த்த ஆவலுற்றார். பாருங்க, தம்முடைய நீதியை முன்னிட்டு ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு. தம்முடைய நீதியின் முன்னிட்டு திருச்சட்டத்தை மகிமைப்படுத்த, அதற்குள்ளாக நடக்கிற மனிதர்களை மகிமைப்படுத்த, உயர்த்தி நிறுத்த ஆண்டவர் என்ன செய்றாரு? ஆவல் கொண்டார். உங்களை அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது இதோ பிள்ளையில் ஏதாவது ஒரு பிள்ளை எந்திரிச்சு வந்துடாதா? இதோ வல்லமையா எனக்காக கிரியை செய்ய மாட்டீங்களா? இதோ என் பிள்ளைகளே எனக்காக வாழ மாட்டீர்களா? உங்களுடைய ஆசா பாசங்களை விட்டு எனக்காக ஓட மாட்டீர்களா என்று ஆவல் கொண்டிருக்கிறார். இன்னமும் நம்புகிறார். எப்படியாவது யாராவது எனக்காக உண்மையாக ஜீவனை கொடுக்கிற அவ்வளவிற்கு இவர்கள் ஓடுவார்கள். எப்படியாவது வந்துடுவீங்க, யாராவது ஒருத்தங்க வருவீங்க நம்புகிறார். நானும் அப்படி தான் நம்புகிறேன். அதை நினச்சி தான் இன்னமும் உங்களோட போதித்து கொண்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. ஆனால் இந்த மக்கள் கொள்ளையடிக்கப்பட்டனர். பாருங்க, ஆனால் இந்த மக்கள் கொள்ளையடிக்கப்பட்டனர், பொருட்களை பறிகொடுத்தனர், அவர்கள் அனைவரும் படுகுழிகளில் அகப்பட்டனர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. கடவுள் உனக்கு சொல்லுகிறார், ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்றேன். ஆனால் இந்த மக்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறேன். ஓ சந்தோஷத்தை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறார். உன்னுடைய அமைதியை இன்னொருத்தன் கொள்ளையடிச்சிருக்கிறான். உனக்குள்ள பல வேதனைகள், உன்னுடைய மகிழ்ச்சியை இன்னொருத்தன் கொள்ளையடித்து இருக்கிறான். உன்னால் சந்தோஷமா இருக்க முடியல, உன்னால் சந்தோஷமா இருக்க முடியல, இருக்க முடியாது. ஏனென்றால் அவை இன்னொருவன் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, இன்னொருவன் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறார். பொருட்களை பறிகொடுத்தனர், பொருட்களை பறிகொடுத்திருக்கிறீங்க. நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. இந்த உலகம் உங்களை ஏமாற்றும். இவ்வுலக மனிதர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள். இயேசுவை நம்பு.
ஓ மனுஷியே, மனிதனே, இயேசுவை மட்டும் நம்பு, ஒருபோது நீ தடுமாறுவதில்லை. இதோ புயல் அடிக்கும், இதோ காற்று அடிக்கும், மழை பெய்யும், நீ எதற்கு அசைக்கப்படுவதில்லை, எதற்கு அசைய மாட்டாய். ஆனால் உன் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. என் அன்பு பிள்ளையே, நீ கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறாய். உன்னிடம் இருந்தவைகளை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் இழந்து போய் வெறுமையாக அமர்ந்திருக்கிறாய், வெறுமையான இடத்தில் இருக்கிறாய். என் பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் இடத்தில் பேசுகிறார். உன் பொருட்கள் பறிகொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர்கள் அனைவரும் படிகுழியில் அகப்பட்டனர். படிகுழிக்குள்ள விழுந்து கிடக்கிறோம். படிகுழியில் என்ன செஞ்சிருக்கோம்? விழுந்து கிடக்க. சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, படுகுழியில விழுந்திருக்கிறேன் ஆண்டவரே, படுகுழியில் வீழ்ந்து கிடக்கிறேன் ஆண்டவரே, என்னை தூக்கும் ஆண்டவரே, என்னை தூக்கி எடும் ஆண்டவரே, என்னை தூக்கி எடும், என்னை தூக்கி எடும். ஜீசஸ், ஜீசஸ், தூக்கி எடும் ஆண்டவரே. சாத்தான்கள் சில விஷயங்களை வஞ்சக சூழ்ச்சியில், வஞ்சக பேச்சில், வஞ்சக காரியங்களில் இடம் இருந்தது அனைத்து கொள்ளையடிச்சிட்டான் ஆண்டவரே. இப்போ நான் வெறுமையாக நிற்கிறேன், மன அமைதி இல்லாமல் நிற்கிறேன், சந்தோஷம் இல்லாமல் நிற்கிறேன், கடன் பிரச்சனையில் நிற்கிறேன், குழந்தை இல்லாமல் நிற்கிறேன், திருமணம் ஆகாமல் நிற்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அத்தனையும் எந்த முன்னேற்பாடும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஆண்டவரே, ஒன்றும் நடப்பதில்லை ஆண்டவரே. காரணம், நீங்கள் பறிகொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களிலிருந்து ஏதோ எடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அகப்பட்டிருக்கிறீர்கள், படுகொழியில் விழுகப்பட்டிருக்கிறீர்கள். என் அன்பு பிள்ளையே, வெளியே வந்துரு. ஆண்டவர்கிட்ட சொல்லு, உன்னை தூக்கி விடுவார். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டனர். பாருங்க, இந்த சிறைச்சாலைனா என்ன தெரியுமா? இந்த சிறைச்சாலை என்ன தெரியுமா? குடும்பம். இந்த குடும்பத்திற்குள்ளாக நீங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஏதோ வெறுப்பில் அடைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஏதோ பிரச்சனைக்குள்ளாக அடைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதில் வெளியே வரணும்னா முதல்ல இந்த இதை திறந்து விடணும். வாசிங்க. அவர்களும் கொள்ளை பொருளாயினர். பாருங்க, நீங்களும் கொள்ளை பொருளாயின. உங்களையும் சாத்தா என்ன செஞ்சிட்டான்? கொள்ளை பொருளா சோம்பேறிகளை ஆக்கி வச்சுட்டான். பிரேயர் பண்ணணும்னா சோம்பேறித்தனம். பாஸ்டிங் போடணும்னா அன்னைக்கு தான் பசிக்குது. ஒரு சிலராக சொல்கிறாங்க, என்னைக்கு பாஸ்டிங் போகிறப்போ அன்னைக்கு தான் அங்கே கொலை பசி எடுக்குது. என் அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் உங்களை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களை இன்னொருவன் ஆளிகை செய்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும், உங்களை யார் ஆளிகை செய்கிறா? வேற ஒருத்தர் செய்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க. அது முதல்ல இருந்து நீங்கள் வெளியே வாங்க. முதல்ல வாசிங்க. அவர்களை விடுவிப்பவன் எவனும் இல்லை. உங்களை விடுவிக்க யாரும் கிடையாது. அவர்கள் சூறையாடப்பட்டனர். திருப்பி கொடு என்று சொல்பவர் யாரும் இல்லை. திருப்பி கொடு என்று சொல்றதுக்கு யாருமே இல்லை. திருப்பி கொடுன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. பாருங்க, யாருமே இல்லைங்க. உங்களுக்கு இந்த உலகத்தில் யாருமே, முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க, இந்த உலக மனிதர்கள் தான் உங்களுக்கு முதல் எதிரி. பிரைஸலா. உன்னை நேசிக்கிறவர்கள் தான் உனக்கு முதல்ல பார்த்துங்க. ஏன்னா முதல்ல நீ கெட்டு போகணும்னு நினைக்கிறதே அவங்களா தான் இருப்பாங்க. பிரைஸலா. ஹல்லேலூயா. உங்களுடைய கால் தடுமாற்றம் எப்பொழுது நீ அழுகுவாய், எப்பொழுது நீ புலம்புவாய் என்று உன்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, கடவுள் ஒருவர் இருக்கிறார். உன்னை நிலைநிறுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். உன்னை அசைக்க விடாதபடி இருக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். நீ உண்மையாயிரு, எவனுக்கும் பயப்பட வேணாம். நீ தெளிவாயிரு, யாருக்கும் பதில் சொல்ல வேணாம். என் ஆண்டவர் உன்னை நடத்துவார். அவர் உயிருள்ளவர், அவர் ஜீவனுள்ளவர், அவர் சத்தியமானவர். இதோ அனைத்திற்கும் உண்மை உள்ளவர், அனைத்துக்கும் பதில் கொடுக்கிறவர். எல்லாத்துக்கும் அவர் கொடுப்பார். மகளே, மகனே, உன்னுடைய நீதியை பட்டப்பகல் போல விளங்க செய்வார். உன்னுடைய உள்ள இயேசுக்கு முன்பாக சுத்தமா இருக்கட்டும், பரிசுத்தமா இருக்கட்டும், நீதியா இருக்கட்டும். ஒருவரும் உன்னை அசைப்பதில்லை. உன்னை ஒருவனும் அசைப்பதில்லை, ஒருவனும் அசைக்க முடியாது. நீ கடவுளுடைய ஆலயத்தில் ஒரு தூணாய் நிற்பாய்.
இதோ ஒரு பெரும் தூணாய் நிற்பாய், அந்த தூணை பார்க்கிற அனைவரும் அதில் சாய்ந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆசிங்க. இதை உங்களில் கேட்பவன் யார்? இதை உங்களிடத்துல கேட்கிறது யாரு? வரப்போகின்றவற்றை கவனித்து கேட்பவன் எவன்? வரப்போகின்றவற்றை கவனித்து கேட்பவன் யார்? யாக்கோப்பை சின்ன பின்னமாக்கும்படியாகவும், யாக்கோப்பை சின்ன பின்னமாக்கும்படியாகவும், இஸ்ரவேலை கொள்ளையடிக்கும்படியாயும் எதிரிகளுக்கு கையளித்தவர் யார்? எதிரிகளுக்கு கையளித்தவர் யார்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இவெல்லாம் உனக்கு நடக்குதே, உனக்கு இதெல்லாம் சாத்தான் கையில் கொடுத்தது யாரு? வாசிங்க. யாருக்கு விரோதமாய், நல்ல கவனிங்க, யாருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்தோமோ, நம்ம பாவம் செஞ்சோமோ, அந்த ஆண்டவர் என்றோ கையளித்தார். அந்த ஆண்டவர் தானே கையளிச்சிட்டார். இந்த ஆண்டவர் தானே அதிகாரத்தை கொடுத்து. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வர? என்ன புரியுதா? யார் உங்களை கையளிச்சது? யார் உங்களை கையளிச்சது? எதுக்காக கையளிச்சாரு? அவருக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால். யார்கிட்ட கையளிச்சாரு? சாத்தானிடத்துல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. என்னது? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் சொல்றேங்க, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நாம் செய்த பாவங்கள் உன்னை பின்தொடரும். பிரைஸ் தி லார்ட். நீ செய்த பாவங்கள் உன்னை பின்தொடரும். நீ செய்த பாவங்கள் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். பார்த்துங்க, தொடர்ந்து பிடிக்கும். இது விடவே விடாது. இது என்ன செய்யாது? நீ மறந்துடலாம், நினைவுகள் மறந்துடலாம், ஆனால் ஒரு நாள் அந்த பாவம் உன்னை தேடி வரும். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் அந்த பாவம் உன்னைய தேடி வரும். டைம் பார்த்துக்கிட்டே இருக்கும், அது தேடி உன்னை ஓடி வரும். வாசிங்க. ஆகவே ஆகவே இஸ்ராயேல் மீது நம் சினத்தையும் ஆத்திரத்தையும் கொட்டினார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஷரத்து நீக்கிற பரத் ஷக்ரா, யாக்கோப்பே சின்ன பின்னமாக்கும்படி இஸ்ரேல் கொள்ளையடிக்கப்படும்படி எதிரிகளை கையெழுத்தவர் யார்? யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தோமோ அந்த ஆண்டவரே கையளித்தார். அவருடைய வழியில் நடக்க மறந்தார்கள். அவரது சட்டத்தை அவர்கள் கேட்கவில்லை. அவருடைய சட்டத்தை அவர்கள் கேட்கவில்லை. ஆகவே இஸ்ராயேல் மீது தம் சினத்தையும் ஆத்திரத்தையும் கொட்டினார். பாருங்க, இதுதான், வேற ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க அவருடைய வழியில நடக்க மறுத்தீங்க, அவருடைய வார்த்தையை கேட்க மறுத்தீங்க, அவருடைய காரியங்களை, அவருடைய அன்பை கொச்சைப்படுத்தினீங்க. அதனால உங்களைய வேற ஒருத்தட்ட கையளிச்சிட்டாரு. ஏன் இன்னும் உனக்கு நன்மை நடக்கல? ஏன் இன்னும் உன்னுடைய கூக்குரல கேட்கப்படல? ஏன் உன்னுடைய பிரார்த்தனை இயேசுவின் இடத்துல போகல? காரணம், நீ வேற ஒரு வழியில பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க, கடவுளுக்கு விரோதமாக நடந்துக்கிட்டு இருக்க, கடவுளுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறாய். நான் சொல்லுகிறேன், மகனே மகளே, நீ கடவுளுக்கு விரோதமாக பாவம் செஞ்சினாலும் சரி, நன்மை செஞ்சினாலும் சரி, இதோ உன்னை தேடி வரும். அது நன்மையோ தீமையோ உன்னை தேடி வரும், தேடி வரும், தேடி வரும், வரும், வரும். அவர் சட்டத்தை அவர்கள் கேட்கவில்லை. ஆகவே இஸ்ரேல் மீது தம் ஆத்திரத்தை கொட்டினார். தம் சினத்தையும் ஆத்திரத்தையும் கொட்டினார். தன்னுடைய சினத்தையும் ஆத்திரத்தையும் கொட்டினார். என்ன செய்ய முடியும்? எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்தாரு, கேட்கலைனா அதான் நடக்கும். வாசிங்க. போரின் கொடுமையை காட்டினார், அதை சுற்றிலும் அது தீ மூட்டிற்று. இஸ்ராயேலோ அதை உணரவில்லை. தீ இஸ்ராயேலை சுட்டரித்தது, ஆயினும் அதை பற்றி சிந்திக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. இது எப்படி தெரியுமா? ஏதோ ஒரு அகப்பட்டுட்டாங்கன்னா எங்கிட்டாவது ஓடி தப்பிக்கணும், எதுக்குள்ளேயாவது பூந்து வெளியே வரணும், அப்படிதான் நினைப்பாங்க. ஆனால் அதில் நிதானித்து ஒரு விஷயத்தை யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே வெளியே வரலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எங்கிட்ட ஓடி தப்பிக்க முடியாது. கடவுள்கிட்ட எங்கிட்ட ஓடி தப்பிப்பீங்களா?
சாத்தான்ட்ட ஓடி தப்பிக்க முடியுமா உங்களால்? எங்கேயுமே முடியாது. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கூக்குரலிடணும். இதோ வானத்தை அண்ணாந்து பார்க்கணும். இதோ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் கூப்பிடணும். ஏன்னா நீ கூக்குரலிட்டினால் அவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். பிரைஸலா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு என்னன்னா ஒரு சில நேரங்களில் இன்னமும் சொல்கிறேன், பெரியதான காரியங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். திட்டங்களை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதை செஞ்சால் சரியாயிடும், அதை செஞ்சால் சரியாயிரும், நாம் அப்படி போனால் சரியாக போயிடலாம், இப்படி வந்தால். எப்படி போனாலும் உங்களால் என்ன செய்ய முடியாது? கடவுளை விட்டு எங்கே போனாலும் சரி, எங்கே போய் நீ முட்டினாலும் திருவடி ரிவல்ஸ் தான் வரணும். நான் அப்படி தான் நிறைய விதத்தை பார்க்குறேன். எங்கே போய் முட்டினாலும் திருவடி ரிட்டர்ன் தான் வருவாங்க. காரணம் அவங்களுக்கு தெரியாது எப்படி போகணும்னு சொல்லி. ஏன்னா போகிற இடம் எங்கே இருக்குது? இங்கே நம்ம இருக்கிற இடத்துல தான் இருக்கு. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். பாருங்க, அதே இதில் எசேயா 40ஆம் அதிகாரம் 27 31 வரைக்கும். என் நடத்தை ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது. பாருங்க, என்னுடைய நடத்தை ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது. எனக்கு நீதி செலுத்தாமல் என் கடவுள் விட்டுவிட்டார் என்று யாக்கோபே நீ செல்வது எப்படி? பாரு, ஆண்டவர் சொல்றாரு, என் நடத்தை ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது. எனக்கு நீதி செலுத்தாமல் என் கடவுள் என்னை விட்டுவிட்டார் என்று யாக்கோப்பு நீ சொல்லுவது எப்படி? ஆண்டவரே சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட நீ கேட்கலாம், ஆண்டவரே இவ்வளோ நாட்கள் உம்மை நம்பியிருந்தேனே, உமக்காய் ஓடினேனே, உம்முடைய காரியத்தை செய்தேனே, எனக்கு நீ ஏன் இந்த கதியை கொடுத்தாய்? உம்முடைய கையை விட்டு என்னை விலக்கினது எப்படி? எனக்கு செய்த கெடுதிக்கு நீரா காரணம்? நிறைய பேர் கேட்குறீங்க, நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், பதில் சொல்கிறாரு. பதிலில் கேட்டுக்குங்க. உங்களுக்கு இவ்வளோ நாள் கடவுள்கிட்ட நன்மை பெறாமல் இருக்கிறீங்களா? அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டுக்க. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு நன்மை நேராமல் எப்படி போகும்? கடவுளோடு கூக்குரலிட்டு கடவுளோட பதில் வாங்காமல் எப்படி கூடும்? முடியாதே, முடியாதே. கேள் கேள், வாசிங்க. இஸ்ராயேலே நீ பேசுவது எப்படி? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையோ? ஆண்டவர்தான் முடிவில்லாத கடவுள். பூமியின் எல்லைகளை படைத்தவர் அவரே. அவர் சோர்ந்து போவார் அல்ல, களைப்படைவாரும் அல்ல. ஆண்டவருடைய ஞானமோ புத்திக்கு எட்டாதது. அவரே களைத்தவனுக்கு பலம் தருகிறார், வலிமையும் சக்தியும் மற்றவருக்கு அவற்றை ஊட்டுகிறார். பாருங்க, எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையில் அவரே அனைத்தையும் செய்து முடிக்கிறார். அவரு எல்லாத்தையும் செய்து முடிக்கிறார். உன்னால் முடியாது, உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. உன்னுடைய நிலை அவ்வாறு. உன்னால் ஒன்றும் முடியாது. நீ என்ன முயற்சி செஞ்சாலும் ஒன்றும் முடியாது. உன்னுடைய அவலட்சணமான காரியங்களை மாற்று, உன் செயல்பாடுகளை மாற்று. ஏன்னா வலிமை அளிக்கிறவர் அவர், கிருபை செய்கிறவர் அவர், ஊக்கம் ஊட்டுகிறவர் அவர். வேற யாரும் கிடையாது. ஊக்கம் ஊற்றுறவர் அவர் தான், வலிமை ஊற்றுகிறவர் அவர் தான். உன்னுடைய திட்டத்தை அவர் போடு, அவர் மேலே போடு. ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே உண்மையில் எழும்புகிற கட்டடம்னா, உன்னில் எழும்புகிற கட்டடம் நான் ஆண்டவரே. என்னுடைய அசையா பலனாக நீர் இரும் எனக்கு சொல்லணும். வாசிங்க. இளைஞரும் சோர்ந்து போவார்கள், இளைஞர்களும் சோர்ந்து போவாங்க, களைப்படைவாங்க. வாலிபர்கள் நோய்வாய்ப்பட்டு விழுவார்கள். ஆனால் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் புதிய வலிமையை பெற்றுக்கொள்வார். கழுகுகளை போல் இறக்கைகளை பெற்று பறந்திடுவர். ஓடுவார்கள் ஆனால் களைப்படைய மாட்டார்கள், நடப்பார்கள் ஆனால் சோர்வடைய மாட்டார்கள். பாருங்க, கடவுளுடைய பிள்ளைகள் இப்படியாக இருப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய காரியங்களில் ஆண்டவர் சொல்கிறாரு, புதிய கழுகையின் செட்டுகள் கொடுக்கப்பட்டு உயர பறந்துடுவீங்களா? நடப்பீங்களா? சோர்ந்து போக மாட்டீங்களா? ஓடுவீங்களா? நீங்கள் சோர்ந்து போவதே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையை எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
எங்கே போய்கிட்டு இருக்கு? எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? என் அன்பு பிள்ளையே, என் அன்பு மக்களே, ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே இவர்களை எப்படியாவது தேவாதி தேவனை உற்று நோக்குகிறவராக உண்மையாய் தொழுது கொள்கிறவராய் மாற்றும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இது ஒன்றுமே இல்லைங்க. தினமும் அவருடைய பாதத்தில் அமருங்க. முதல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாற்றி ஒரு புதிய பலனை, புதிய காரியங்களை உங்களுக்குள்ளே கொண்டுட்டு வருவார். என் ஆண்டவர் அவ்வாறு உங்களை நடத்துவார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பாருங்க 2 ராயப்பர் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிங்க. அன்பிற்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, இன்னொன்றையும் மறக்க வேண்டாம். இன்னொன்றையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போல். பாருங்க, ஒரு நாள் எத்தனை நாள்? 1000 ஆண்டுகள் போல். ஒரு நாள் எத்தனை நாள்? 1000 வருஷம் போல. 1000 வருடங்கள் போல. 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போல். பாருங்க, 1000 வருஷம் ஒரு நாள் போல. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், ஆண்டவரே இன்னும் ஏன் காலதாமதம், இன்னும் ஏன் காலதாமதம். ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல. 1000 வருஷம் ஒரு நாள் போல. அப்படி இருக்கட்ட நீங்கள் அவசரப்படலாமா? அவசரப்படவே கூடாது. முதல்ல இந்த கடவுளுக்கு பிடிக்காத விஷயமே அவசரப்படுற. பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். வாசிங்க. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலருக்கு தோன்றுகிறது. பாருங்க, ஆண்டவர் சொன்ன வாக்குறுதி சிலருக்கு என்ன செய்யப்படுகிறது? காலம் தாழ்த்துவதாக தோன்றுகிறது. சிலருக்கு என்ன செய்யப்படுகிறது? நிறைவேற காலம் தாழ்த்துகிறது. சிலருக்கு எப்படி இருக்கு? காலம் தாழ்த்தி இருக்குது. பாருங்க, ஆனா ஆண்டவர் என்ன செய்யல? ஆனால் ஆண்டவர் என்ன செய்யல? அவர் காலம் தாழ்த்துவதில்லை. அவர் ஆண்டவர் காலம் தாழ்த்துவதில்லை. உங்கள் பொருட்டு பொறுமையாய் இருக்கிறார். பாருங்க, உங்கள் பொருட்டு பொறுமையா இருக்கிறாரு. உங்கள் பொருட்டு பொறுமையா இருக்கிறாரு. உங்கள் பாவங்களின் பொருட்டு, நீங்க செய்யற அக்கிரமங்களின் பொருட்டு பொறுமையோட காத்திருக்கிறாரு. நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய காரியங்கள்ல பொறுமையா காத்திருக்கணும். எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. பொறுமையா இருக்கணும். சொல்லுங்க, ஆண்டவரே நான் பொறுமையா இருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே நான் பொறுமையா இருக்கிறேன். பொறுமையா இருக்கிறேன் ஆண்டவரே. பொறுமையா இருக்கிறேன் ஆண்டவரே. வாசிங்க. உங்கள் பொருட்டு பொறுமையாய் இருக்கிறார். ஒருவரும் அழிவுறக்கூடாது. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறார். எல்லாருமே மனம் திரும்ப வேண்டும் என்று இருக்கிறார். நீங்க இருக்க எல்லாருமே என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ள வரணும், மனம் மாறணும், ஒவ்வொரு ஊழியர்களா மாறணும். இதோ உன் குடும்பத்திற்காக, உன்னை சுற்றில் இருக்கிறவர்களாக ஆண்டவர் உன்னை உருவாக்கல. உன் தாயின் கருவறையில் அநேகருக்கு ஒரு சாட்சியாக, அநேகருக்கு ஒளியாக, அநேகருக்கு உப்பாக நீ இருக்கணும். அதுக்காக தாங்க ஆண்டவர் உங்களை உருவாக்கியிருக்காரு இந்த இடத்துக்கு. அதுக்காக தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு இந்த மெசேஜும் உங்களுக்கு தான். நீங்கள் கடவுளுக்காக உண்மையாக உத்தமமாக வாழ்ந்து ஓடணும். அதை நான் விரும்புகிறேன். பிள்ளைகளை, நீங்கள் கண்டிப்பாக பெரிதான காரியங்களை செய்வீர்கள் என்று நம்புகிறேன். வாசிங்க. ஆனால் ஆண்டவரது நாள் வந்தே தீரும். ஒரு நாள் வரும், அது திருடனை போல் வரும். அது எப்போ வரும்னு உனக்கு தெரியாது. வானம் பேரிடி முழக்கத்துடன் மறைந்தொழியும். பாருங்க, இந்த ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் கடவுள் வருவார். வாசிங்க. ஐம்பூதங்கள் நெருப்பால் வெந்துருகி போகும். மண்ணுலகம் அதில் வாழ்ந்தோரின் செயல்களும் வெளியாக்கப்படும். பாருங்க, உங்களுடைய செயல்கள் எல்லாம் வெளியாக்கப்படும். ஒரு நாள் வெளியாக்கப்படும். அதனால என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை முதல்ல என்ன நிலையில் இருக்கிறதோ அதெல்லாம் மொத்தம் மாற்றி ஒரு ஃபவுண்டேஷன், இயேசு கிறிஸ்து தான் ஃபவுண்டேஷன். அவர் மேலே எழும்புகிற கட்டடமாக, அவர் மேலே எழுப்புகிற எதுவாயினோ, உன்னுடைய பலன், உன்னுடைய மகிழ்ச்சி, உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய எப்படி சொல்கிறது, உன்னுடைய உடல் உழைப்பு எதுனாலும் அவர் மீது எழும்புவதாக, அவருக்குள்ளே எழும்புவதாக. அதையே ஆண்டவர் விரும்புகிறார். உனக்குள்ளாக இருக்கிற காரியங்களை மாற்று. புதியதொரு பாதையை உனக்குன்னு தேர்ந்தெடுத்துக்காத. கடவுள் வேறுக்கனே பாதைகளை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. கடவுள் வேறுக்கனே சில திட்டங்களை போட்டு வச்சிருக்கிறாரு. உனக்கென்று வைத்திருக்கிற காரியங்களில், உனக்கென்று வைத்திருக்கிற பாதையில் நீ மட்டும்தான் பயணம் செய்யணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயம் தடுமாற்றம் வரும், வேதனை வரும், கஷ்டம் வரும், இன்னும் கண்ணீர் பெருங்கண்ணீராகி மாறும். உனக்குள்ள இருக்கிற வேதனை இன்னும் பெரும் வேதனையாகும்.
இதுக்கு மருந்தே கிடையாதுங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொன்ன விஷயங்களை ஆழமாக உற்று கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் செவிடர்களாக, ஊமையர்களாக, குருடர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் பார்க்கிறவர்களாக, கேட்கிறவர்களாக, பேசுகிறவர்களாக இருக்கணும். அதுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம்.